மோசே ஐயா லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தாங்க. எவ்வளவோ முறுமுறுத்தாங்க, திட்டுனாங்க. திறப்பில் நின்று ஜெபம் பண்ணினார். அவர்களுக்காக பரிந்து பேசினார். லட்சக்கணக்கான வழிநடத்தின மோசே ஐயா, ஆரோன் ஐயா. இன்றைக்கு லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் அவரவர்கள் தாளந்திற்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, ஊழியத்திற்கு ஏற்ப, அவருடைய பிரயாசத்திற்கு ஏற்ப, அவருடைய ஜெபத்திற்கு ஏற்ப ஆத்துமாக்களை அவரவர்களுக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாங்க. இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் கொடுக்க போகிறாங்க. அந்த ஒவ்வொரு ஜன கூட்டத்தையும் வழிநடத்துகிற பொறுப்பு அந்த தலைவராக இருக்கிற அந்த ஊழியக்காரருக்கு இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களிலும் அந்த பட்டணங்களிலும் ஏசப்பா வருவதற்கு முன்பாக சுவிசேஷ நற்செய்தி அறிவித்து முடிப்பதும் அந்த தலைமைத்துவத்திலே இருக்கிறது. ஆத்துமாக்களாக இருக்கிற சபையில் இருக்கிற விசுவாசிகளை ஊழியக்காரர்கள் அந்த இடத்துல, அந்த பட்டணத்தில் கட்டாயம் பயன்படுத்தி ஆக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சபை முடிந்து கலைந்து போவது இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது மற்ற நாட்களில் ஜப கொடுகையில் அல்லது உபவாச கொடுகையில் இருந்து ஜபம் பண்ணிவிட்டு அந்த கிராமத்தில் ஊழியக்காரர்களோடு கூட சபையின் பிள்ளைகள் யாவரும் கைப்பரிதைகளை எடுத்துக்கொண்டு ஜபத்தோடு கூட அந்த கிராமங்களில் நாம் கொடுத்து ஊழியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் நம்ம எல்லாரும் ஒரு கூடாரத்தை போட்டு அங்கங்கே அமர்ந்து விட்டோம். பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும், சின்ன ஊழியக்காரங்களாக இருந்தாலும், லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை வைத்திருக்கிற ஊழியக்காரங்களாக இருந்தாலும், அல்லது 10 ஆத்துமாக்கள் வைத்திருக்கிற ஊழியக்காரங்களாக இருந்தாலும், எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். எல்லாரையுமே கர்த்தர் நடத்துவார், எல்லாருமே கர்த்தர் நடத்துவாங்க. எல்லாருக்கும் தேவைகளை ஏசப்பா கொடுப்பாங்க. ஆனால் எல்லாரும் என்ன ஒன்று ஊழியம் செஞ்சாங்க. எல்லாருமே புறப்பட்டு போகணும். எல்லாருமே கிராமங்களில் ஊழியம் செய்யணும். தனக்கு ஒன்று ஒரு சபை கட்டி அமர்ந்து அங்கேயே ஜெபிப்பது நல்லது தான். ஆனாலும் சுற்றுவட்டார பகுதிகளில் நம்ம போனால் தான் வியாதியஸ்தராக யார் இருக்காங்க, பலவிதமான பிரச்சனைகளில் யார் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் நமக்கு தெரியும். அதனால தான் ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவே சொல்லி அவங்களே செஞ்சு காட்டியிருக்காங்க. அவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி தெரிந்து ஊழியம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் என்ன பண்ணணும்? சுற்றணும். ஆண்டவருடைய வசனத்தோடு சுற்றணும். தனி ஒரு மனுஷனாக ஒன்றும் செய்ய முடியாது. சகோதரர்கள் ஒன்று கூடணும், ஊழியக்காரங்க ஒன்று கூடணும், தேவ பிள்ளைகள் ஒன்று கூடணும். ஒன்று கூடி நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். தனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சபையை, மந்தையை பயன்படுத்தி கொள்ளணும். ஊழியத்திற்கென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலம் போய்கொண்டே இருக்கிறது. ஏசப்பாவும் வந்துடுவாங்க. நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். தாகம் இருக்குது, நமக்கு ஏக்கம் இருக்குது. ஆனால் நம்மளை வழிநடத்துறது யார்? அன்னைக்கு மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தினாங்க. அவங்களுக்கு பின்னால் அவங்க போனாங்க. இன்றைக்கி நிறைய ஏக்கம் இருக்கிறத ஊழியம் செய்யணும்னு, நிறைய பாரம் இருக்க ஊழியம் செய்யணும்னு, கிராமங்களில் போய் அநேக ஜனங்களை சந்திக்கணும்னு விருப்பமும் இருக்குது. அதற்குரிய அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்களை சேர்த்து கொண்டு கிராமங்களில் போய் தெருவாக போய் சந்து பொந்து மூளை முழுக்க எல்லா இடத்துலையும் போனால் தான் எந்தெந்த வீடுகளில் யார் என்னென்ன பிரச்சனையில் இருக்காங்க நமக்கு தெரியும். அப்போது அவங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபம் பண்ணும் பொழுது ஏசப்பாங்க விடுதலை கொடுப்பாங்க. அதன் மூலம் அவங்கள ரட்சித்து கொள்ளலாம். ஏசப்பா ரட்சிச்சிடுவாங்க அவங்கள. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, புறப்பட்டு போங்கன்னு ஏசப்பா சொன்னாங்க. ஓ சபை ஏன் சபை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்படி இருந்தாலும் கூட சுவிசேஷ ஊழியத்திற்காக ஒன்றுபட்டு செய்கிறது தப்பில்லை. ஒற்றுமையாக ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒற்றுமையாக இருந்து, அல்லது ஒரு பாஸ்டர் கீழே எத்தனை பேர் ஒற்றுமையாக கூடி வராங்களோ அவங்கள கொண்டாடணும், ஊழியம் செய்யணும். மனுஷனுக்கு மரணம் எப்போ வேணாலும் வரலாம்.
ஒரு நிமிட பொழுதில் ஒரு மரணம் நிகழ்ந்துடுது. ஒரு வண்டியில் போகும்போதோ அல்லது வாகனத்தில் போகும்போதோ அல்லது தூங்கும்போதோ ஏதோ ஒரு வகையில் மரணம் ஒரு இமைப்பொழுதில் மரணம் வந்து அவங்களை வாரிக்கொண்டு போயிடுது. அதற்கு முன்பாக நம்ம செய்ய வேண்டியது ஏதாயிலும் ஒரு உள்ளங்கை அளவாவது ஏசப்பாவுக்கு ஏதாயிலும் செய்யணுமே அற்புதங்க அப்படிங்கிற ஒரு நினைவும் பாரமும் நமக்குள்ளே இருந்து ஒன்று கூடி செய்வோம். அப்படி தான் இந்த உயிர் போனால் போகட்டுமே. பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளை மோசே ஐயா ஆரோன் ஐயா ஜனங்களை லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தினது போல் இன்றைக்கும் நம்மளை வழிநடத்த யாராகிலும் வரமாட்டாங்களா? நம்மளை வழிநடத்த அல்லது ஊழியம் செய்ய நம்மளை யாராவது ஓட்டி கொண்டு போக மாட்டாங்களா? வழிநடத்த ஒரு தலைமை தான் கட்டாயம் தேவை. எத்தனையோ பேர் ஊழியம் செய்ய வாஞ்சோடு இருக்காங்க, கூட்டி கொண்டு போகணும். பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் அன்னைக்கு இருந்த அதே மோசே ஐயாவோட பாரம் டேவிட் கணேசன் ஐயாவுக்கு இருக்குது என்பதை நம்ம கண்கூட பார்க்குறோம். ஆனால் அவரோடு இணைந்து அந்த ஊழியத்தை செய்யலாம். கண்ணீர் வடிய அவர் பேசுகிறார், அழுது கொண்டு பேசுகிறார். சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் மீது, ஊழியக்காரர்கள் மீது அவர்கிட்ட இருக்கிற அந்த பாரத்து நிமித்தம் கோபப்பட்டும் பேசுகிறார். அது நன்மை தான், கடிந்து கொள்ளுகிறார், அவ்வளவுதான். ஆனால் ஒரு மோசே ஐயாவாக அவர் எழும்பி இருக்கிறார் என்று தான் நான் பார்க்குறேன். அவரோடு இணைந்து ஊழியம் செய்யலாம், தப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கிடைப்பது அரிது. அவர்கள் கிராம சுவிசேஷ ஊழியம் என்ற ஒரு டிவி ஊழியத்தை நடத்துகிறாங்க. கிராமங்கள் தோறும் ஊழியக்காரர்களை பிரித்து அனுப்பி எல்லா இடங்களிலும் போய் என்ன பண்ணுறாங்க, கிராமமாக தெரு தெருவாக போய் கிராம மிஷினரி டேவிட் கணேசன் ஐயாவுடைய ஊழியத்தில் இணைந்தவங்க எல்லாரையும் ஒவ்வொரு தேசமாக அனுப்பி விடுறாங்க, ஒரு கிராமமாக அனுப்பி விடுறாங்க, போய் ஊழியம் செய்கிறாங்க. அதில் கூட ஊழியம் செய்ய பாரம் உள்ளவர்கள் இணைந்து, பிரியமுள்ளவர்கள் அதில் இணைந்து ஏசப்பாக்காக ஊழியம் செய்யலாம். இன்றைக்கே ஏதாகிலும் ஒரு முடிவை எடுப்போம். காலம் சமீபமாக இருக்கிறது, கர்த்தர் வருகை நெருங்கி விட்டது. ஏசப்பாவுக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக ஏதாகிலும் ஒன்றை செய்வோம், ஏதாகிலும் ஒன்று செய்வோம். ஆமென். அல்லேலூயா.